தமிழ்நாட்டை யார் ஆளப் போகிறார்கள் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, என்றுமில்லாதவாறு ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் பெரும் புயலாகி எழுந்துள்ளது. விடிய காலம் எழும்பேக்குள்ள வாக்காளர் டாப்பு வந்துட்டாண்டு பக்கத்து வீட்டு சுப்பையான கேட்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல் வடக்கையும் கிழக்கையும் சூறாவளி போலதான் அடிக்குது. அன்பான என் தொப்புள் கொடி உறவுகளே, உங்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் எங்கள் தனிநாட்டு அரசியலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. தமிழ்நாட்டை யார் ஆண்டாலும் ஈழத்தமிழர்களுக்கு இதே இழிநிலைதான் என்ற எண்ணம் மட்டுமே இது நாள் வரை இருந்தது. இப்போதும் அதேதான். ஆனால் எங்களுக்காய் துடிக்கும் அந்த ஒற்றை குரல் சட்டசபை சென்றால் என்ன என்ற ஏக்கம் எங்களுக்குள்ளும் வந்தது. நாங்கள் தமிழர்கள், கூத்தாடிகள் எனும் ஒற்றை தகுதி மட்டுமே உள்ளவர்களை தலைவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. குப்பி கட்டியவர்களையும் குண்டு மலைக்குள்ளும் குருதி மலைக்குள்ளும் நின்று மண்ணை காத்தவர்களையும் தலைவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள். நாம் தமிழரோடு நாம் தமிழராய் அருகிருக்கிறோம். முள்ளிவாய்க்காலில் எங்கள் குரல் வளை நசுக்கப்படும் போது டெல்லியிலே பதவி பிச்சைக்காய் குடும்பத்தோடு நின்றது ஒரு கூட்டம். தொலைதூரம் என்றாலும் தொப்புள் கொடி உறவுகளான எங்களுக்காய் துடியாய் துடித்தது இன்னொரு கூட்டம். நம்புகிறோம், இன்றைக்கு எங்களின் குரல் வளை நசுக்கப்பட்டால் இந்தியாவை உழுக்கும் அந்த குரல், ஆசியாவை அசைக்கும் அந்த குரல், நந்தி கடலில் இறங்கிய புலிக்கொடியை தமிழ்நாட்டு கோட்டையில் ஏற்றுவேன் எனச் சொன்னது. எங்கள் தலைவன் போர்க்குண வீரத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்தது. கொல்லத் துடித்தவன் ஒரு கட்சி, கொன்றவனோடு கூட நின்றவன் மறுகட்சி. கூத்தாடியா இப்போது புதுக்கட்சி, கொண்ட கொள்கைக்காய் எப்பொழுதும் அவன் தனிக்கட்சி. தற்குறி கூட்டங்களைப் போல தற்காலிக வெற்றிகளுக்காய் போராடுபவன் அல்ல செந்தமிழன் சீமான். தற்குறி கூட்டங்களைப் போல தற்காலிக வெற்றிகளுக்காய் போராடுபவன் அல்ல செந்தமிழன் சீமான். நிரந்தர வெற்றிகளுக்காய் ஒரு தலைமுறையை இழந்து போன இனத்தின் இருப்புக்காய் போராடுகிறான். எங்கள் தாயக விடுதலைக்காய் இந்த மண்ணில் எங்களால் அதிகம் பேச முடியவில்லை. அவன் பெயரை உச்சரிக்க முடியவில்லை. அடுத்த தலைமுறைக்கு எங்கள் வரலாற்றை கடத்தவும் முடியவில்லை. தெருமுனையில் கூட்டம் போட்டு எங்களால் முரசறைந்து ஓங்கி ஒலிக்கச் சொல்லவும் முடியவில்லை. முழங்கினால் பல சட்டங்கள் பாயும். சப்பாத்து கால்கள் எங்கள் கழுத்தை நெரிக்கும். நாங்கள் பேச நினைப்பதையெல்லாம் அவன் பேசுகிறான். நாங்கள் எழுத நினைப்பதையெல்லாம் அவன் எழுதுகிறான். மேடையிட்டு நாங்கள் கூச்சலிட நினைப்பவற்றையெல்லாம் தொப்புள் கொடி உறவாய் அவன் செய்கிறான். நாம் தமிழர் உறவுகளே, உங்களுக்காய் எங்களால் வாக்களிக்க முடியாது. ஆனால் நாங்கள் அருகிருக்கிறோம். போராடுங்கள், போராடுங்கள். நாங்கள் இழப்பையும் வலியையும் கண்டவர்கள். நாங்கள் இழப்பையும் வலியையும் கண்டவர்கள். இருண்ட யுகம் ஒன்றை கடந்தவர்கள். ஈழமண் எப்போதும் அருகிருக்கும். உறுதியோடு போராடுங்கள். வரலாற்றில் இன்று வீழ்த்த முடியாது எனச் சொன்ன ஆணையிரவு கோட்டையை வென்று புலிக்கொடி ஏற்றினான் ஈழத்தமிழன். நாளை வீழ்த்த முடியாது எனச் சொல்லும் திராவிட கோட்டையை வென்று புலிக்கொடி ஏற்றுவான் தமிழகத்தில் மானத்தமிழன். தேர்தல் முடிவுகள் எதுவாகினும் நிரந்தர வெற்றிக்காய் போராடுங்கள். இனத்தின் இருப்புக்காய் போராடுங்கள். ஈழத்தமிழர்களாய் நாங்கள் உங்கள் அருகினில் எப்போதும் இருக்கிறோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் தமிழ் தாயை.